F minor, 70s disco, 125. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. கெரூபின் சேராபின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. கெரூபின் சேராபின்கள் ஓய்வின்றி பாடி போற்ற துதிக்கு பாத்திரரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்திடும் மகிமைக்கு பாத்திரரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி நடுவில் வாசம் செய்திடும் அதிசய தேவன் நீரே. காற்றையும் கடலையும் அதட்டி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி நடுவினில் வாசம் செய்திடும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்திடும் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவுமே அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், ஆனந்தம் ஆனந்தமே.
1. D. Slow Rock 96. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சொலைவனமாய் மாற்றி நீரையா. அடுப்புக்கு அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. அருந்த கொடி போல் இருந்தோமே, எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. எங்களை செடியோடு இணைத்து விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. கண்ணீரிலே மூழ்கி இருந்தோமே, எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. எங்களை களிப்பாக மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல் வழியாய் மாற்றி நீரையா. வறண்ட நிலத்தை போல் இருந்தோமே, எங்களை வயல் வழியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல் வழியாய் மாற்றி நீரையா. எங்களை வயல் வழியாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. முறுமுறுத்து கொண்டிருந்தோமே, எப்பொழுதும் துதிக்கும்படி மாற்றி விட்டீரே. முறுமுறுத்து கொண்டிருந்தோமே, எப்பொழுதும் துதிக்கும்படி மாற்றி விட்டீரே. எப்பொழுதும் துதிக்கும்படி மாற்றி விட்டீரே. எப்பொழுதும் துதிக்கும்படி மாற்றி விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா. நம்பிக்கையற்றவராயிருந்தோமே, எங்களின் நங்கூரமாய் மாற்றி விட்டீரே.
நம்பிக்கையற்றவராயிருந்தோமே, எங்களை நங்கூரமாய் மாற்றி விட்டீரே, எங்களை நங்கூரமாய் மாற்றி விட்டீரே, எங்களை நங்கூரமாய் மாற்றி விட்டீரே. பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றி நீரையா, சோலைவனமாய் மாற்றி நீரையா. கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உள்ளத்திலே ஆண்டவரை, அவர் நாமத்தை, அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துங்கள். முதல் இடத்தை கொடுங்கள். என்றைக்கும் போல இன்றைக்கும் இந்த அதிகால வேளையிலும் மிகுந்த தாழ்மையோடு வேத வசனத்தின் நிதர்சனம் யதார்த்தத்தின் நிமித்தம் நாம் பாடுகிற பாடல்கள் மற்றவருடைய பாடல்களாக இருந்தாலும் அநேக வசன சத்தியங்கள் நிறைந்த பாடல்களை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். பாடல்களிலும் கூட தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் கூர்முனை இந்த திருச்சபைக்கென வேலை செய்கிறது. 2026 ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வழக்கம் போல சபை கூடுதலாக வருகிறதாக கருதுவதை சற்றாகிலும் நீங்கள் ஒழுக்க நிறுத்தி கொள்ள வேண்டும். சற்றாகிலும் நிறுத்தி கொண்டால் நல்லது. யூ கம் ஹியர் டு மீட் வித் காட். இங்கே வரும்போது நீங்கள் தேவனை சந்திக்க வருகிறீர்கள். தேவனை சந்திப்பு ஏற்பட அவரிடத்தில் வரவழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதை நீங்கள் தீர்மானிக்கணும். கேஷுவலாக வந்தாலும் சரி, அஃபிஷியலாக வந்தாலும் சரி, இங்கே தேவனுடைய சந்திப்பு ஏற்படும். God will meet with you. God will talk to you. He has been. ஸோ இது ஒரு சர்வீஸ். சாதாரண இந்த 1ஆம் தேதி அந்த தேதி இந்த தேதி ஆராதனை அப்படின்னு நினச்சிடாதீங்க. இப்போதைக்கெல்லாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மிகுந்த தீவிரமாக பூமியில் இறங்கி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபை ஆயத்தமாகுதோ இல்லையோ, கர்த்தர் ஆயத்தமாகிவிட்டார். Hallelujah, 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 hallelujah. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. மெய்யாகவே தேவன் நம்மை தொடுவாரானால் காரியங்கள் வித்தியாசமாக இருக்கும். தொடுங்கும் கேட்குறதும் தொடப்படுறது போல உணர்றதெல்லாம் வேலைக்காகாது. When God touches you, things change. Things change for good. Things change for great change. Stotram, 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 stotram. Stotram, 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 stotram. Hallelujah, 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 hallelujah. Hosanna, 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 Hosanna. Thank you, thank you, thank you, Lord.
இந்த மாதத்தை ஆண்டவரே இந்தியாவுக்கென நீர், 5 முக்கியமான மாநிலங்களுக்கென நீர், இஸ்ரவேலுக்கென நீர், சுயரத்தாலே சம்பாதித்த திருச்சபைக்கென நீர் பேரிரக்கமாய் முழு மனதிருக்கத்தோடு கண்ணோக்குவீராக. உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்குள்ளாக அதை உள்ளடக்கி சம்பவங்களும் நிகழ்வுகளும் விரயமாகாதபடி, வியர்த்தமாகாதபடி தேவன் அதை மகிமையாய் வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அசைவாடும் 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 செங்கடல் மேல் அசைவாடினீர், உலர்ந்த எலும்புகளின் மேல் அசைவாடினீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளான தண்ணீர்கள் மேல் அசைவாடினீர். Glory, glory, glory. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. கர்த்தர் பேசுகிறார். The Lord is speaking. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. உங்கள் உள்ளத்தோடு பேசுகிறார், உங்கள் எண்ணங்களோடு பேசுகிறார். ரபானா ஷானா மதரபல ரதன பதி ஆந்தரபல ரபல கபரபதி ஆந்தரபலரி கலகரப ஷபரபல ரபல பலப காட்சிகளோடு பேசுகிறார். எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓலரந்தரம கரபுலரிக ஷபரபல ரபல பலபர ஷபரபல ரபல. வேதத்திலே அவருடைய சந்திப்புகளுக்கேற்ற அடையாளங்களையும், அவர் உபயோகித்த பொருட்கள், அவர் உபயோகித்த இடங்கள், அவர் உபயோகித்த இயற்கைக்கு உட்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களெல்லாம் ஆண்டவர் நினைவு கூர்ந்து இந்த இறுதி காலத்துக்கும் நம்முடைய புரிதல் துல்லியமாக இருக்கும்படி தேவன் அவைகளை உபயோகித்து அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். அசைவாட இன்னும் ஆரம்பித்து இருக்கிறார். ரக்லா கரபல ரப ஷபரபல ரபலபல பலபரப ஷபரபல. இந்த நாளிலிருந்து உங்கள் வாழ்விலே மாற்றங்கள் ஏற்பட, உங்கள் சரீரத்தில், சிந்தையிலே, ஆவியிலே, ஆத்மாவிலே, உங்கள் குடும்பத்தில் நீங்கள் தொட்டு உபயோகிக்கும் அவைகள் மேலே தேவனுடைய தொடுதல் இருக்கும், சந்திப்பு இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓலர ஷக்ரபர பலரபல பல ரியாந்துர பலரபல விசரதலந்தர பலரபல பல கப ஷபர பலரப கேபரதியாதர பலரகல கரபலரப ஓ ரிமனையாந்தர பல ரிபலர கப ஷபரப. உங்கள் உடல் உறுப்புகள் மேல், உறுப்புகளுக்குள் தேவ கிரியை பற்றி எரியும். யாசரா தரப ஷமன மன கபர பலர பல 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 நிதுரந்தர பலரை கரபலர பல பல பலப. உங்கள் விழிப்புணர்வு மாத்திரமே உங்களுக்கு மிகவும் வெற்றியாய் முடியும். How to respond, how to cooperate, how to go further. எப்படி ஒத்துழைப்பது, எப்படி தேவனோடு முன் நடப்பது, உடன் நடப்பது. ஹல்லேலூயா. எப்படி மறு உத்தரவு கொடுப்பது என்பதை தேவன் உங்களுக்கு விளக்குவார். ரகாத்தலா ரஷரா ரப ரகமன ரத்ன மௌந்தர ஹமன வலபர ஷபரபல ரபலபல பலப தூபிரி யாங்கரபர ரப கபாரி பலமன ஷபாத் யாங்கர பலரம ஹோ ஹோலிலாந்தியாந்த த கஷக்கர பலர பலப. தேங்க்யூ, 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 தேங்க்யூ. சுகோ ருக்லாங்கரப ஷபர விலந்தர பலர பல பலரப ஏரந்தர பலர பல பல கப ஷபரப தீர்யாந்தர பலரகல கரபலர பலப கப ஷபர பலர பலப ஓ ஹசதாந்தியாங்கர பலர கலபரப ஷபர பலர பலப. மூளைக்கு தலைக்கல்லாய் இருப்பார், மூளைக்கல்லாய் திகழ்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God will make you turn. Yes, atalara shanta mana duramana velabara balara bala bala bara kabara balara bala ebriangara balara bala kaba shabara balara bala balara idrandara khara balara bala bala kaba shibara balara bala. Amen. Oh kozandana mehe bena shora gurala rakamana kashabara balara ba. Yes, 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 yes. Yes, yes, yes. Hallelujah, 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 hallelujah.
உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா, உள்ளம் உடல் எல்லாமே உமக்கு தந்தேன் ஐயா. ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் அதை காத்து கொள்ளும் ஐயா, ஒரு கள்ளங்கபடு இல்லாமல் அதை காத்து கொள்ளும் ஐயா. அர்ப்பணித்தேன் 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 நான் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்ம சரீரம் அர்ப்பணித்தேன். கர்த்தாவே, எங்களை வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. எழும்பி நிற்போம். இரண்டு அதிமுக்கியமான தீர்க்கமான வேத பகுதிகளை நாம் வாசிக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த ஸ்தல சபைக்கான காரியத்தை குடும்பமாக தனித்தனி அங்கங்களாக நீங்கள் சரியான வீட்டுப்பாடம் செஞ்சாதான் பாலைவனம் சோலைவனமாக மாறும். எரேமியா 33ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஜெரமாயா சாப்டர் 33. எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தளங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவர்களாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷர் பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடு யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்களை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்து நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்தர வழியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வழியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பொருளின் தாவரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனையில் கர்த்தர் சொல்கிறார். மலை தேசமான பட்டணங்களிலும் பள்ளத்தாக்குள்ள பட்டணங்களிலும் தென்திசை பட்டணங்களிலும் பென்யமீன் நாட்டிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களிலும் யூதாவின் பட்டணங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை
தொகையிடுகிறவருடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்கதாக புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகி தாவீதோடே நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவன் சிங்காசனத்தின் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகி லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையையும் அப்பொழுது அவமாகும். வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகி தாவீதின் சந்ததியையும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். பின்னும் எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட 2 வம்சங்களையும் வெறுத்து போட்டார் என்று இந்த ஜனம் சொல்லி, தங்களுக்கு முன்பாக என் ஜனம் இனி ஒரு ஜாதி அல்லவென்று அதை தூஷிக்கிறார்கள் என்பதை நீ காண்கிறதில்லையோ? வானத்துக்கும் பூமிக்கும் குறித்திருக்கிற நியமங்களை நான் காவாமல் பகற்காலத்தையும் ராக்காலத்தையும் குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையை அற்றுப்போகிறது உண்டானால், அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியும் என் தாசனாகி தாவீதின் சந்ததியும் தள்ளி நான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவருடைய சிறையிருப்பை நான் திருப்பி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். 14ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். சற்று நேரம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். பின்பு இருக்கிற நேரத்தில் என்ன தியானிக்க முடியுமோ அதை தியானிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. C. Waltz 125. ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே, ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை தந்தையே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியாரே, ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கருப்பாடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு
நடத்திடுவார். ஆராதனை தந்தையே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியாரே, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. வெண்மேகமே, வெண்மேகமே, வெளிச்சம் தாரும் இந்நேரமே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஆராதனை தந்தையே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியாரே, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை உமக்கே. Master A, Pop Rock, Tempo 113. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே. யெகோவா தேவனே, நீங்க யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எல் ரோயி, எல் ரோயி, எம்மை காண்பவரே. எல் ரோயி, எல் ரோயி, எம்மை காண்பவரே. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே. எபனேசர், எபனேசர், இதுவரை உதவி நீ. எபனேசர், எபனேசர், இதுவரை உதவி நீ. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே.
Sotram. E pop ballad tempo 120. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 சத்துருவை மீதிப்போம் எதிரி அடங்குவான் இயேசுவே ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் சத்துருவை மீதிப்போம் எதிரி அடங்குவான் இயேசுவே ஜெயிப்பார் ராஜரீகம் பண்ணுவார் நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் கட்டுகளை அறுப்பார் சாபங்களை முறிப்பார் வேதனையை மாற்றுவார் புது பலன் தருவார் நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் நிறைவேற்றி முடிப்பார் விண்ணப்பத்தை கேட்பார் கிருபையை பொழிவார் வாக்குத்தத்தம் செய்தார் அதை நிறைவேற்றி முடிப்பார் நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவம் இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜா இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்று ஓசன்னா 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 ஹல்லேலூயா F disco 135 சத்தமாய் பாடி சத்துருவின் சங்கிலியால் கட்டுவோம்
நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. புது பாடல் பாடி மகிழ்வோம் புனிதர்கள் சபையிலே. துதிப்பலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். துதிப்பலி எழும்பட்டும், ஜெயக்கொடி பறக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. ஓ சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். உண்டாக்கினாரே நம்மை, உள்ளம் மகிழட்டும். உண்டாக்கினாரே நம்மை, உள்ளம் மகிழட்டும். ஆளுநர் அவர்தானே, நம் இதயம் துள்ளட்டும். ஆளுநர் அவர்தானே, நம் இதயம் துள்ளட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். தமது ஜனத்தின் மேலே பிரியம் வைக்கிறார். வெற்றி தருகிறார், மேன்மைப்படுத்துவார். வெற்றி தருகிறார், மேன்மைப்படுத்துவார். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் விடிந்தது. ஓ க்ளோரி. எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தநாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். கர்த்தரை உயர்த்தும் பாடல் வாயில் இருக்கட்டும். கர்த்தரை உயர்த்தும் பாடல் வாயில் இருக்கட்டும். வசனம் என்ற போர்வாள் கையிலே இருக்கட்டும்.
வசனம் என்ற போர்வாள் நம் கையிலே இருக்கட்டும். எழுப்புதல் தேசத்தில் பொழுது போல் உதித்தது. எழுப்புதல் சபையிலே பொழுது போல் உதித்தது. ஓ சத்தமாய் பாடி சத்துருவை சங்கிலியால் கட்டுவோம். நித்தம் நித்தம் கர்த்தர் நாமம் பாடி உயர்த்திடுவோம். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். ராஜா இயேசு ஜீவிக்கின்றார், ரத்தம் சிந்தி ஜெயம் தந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கடுமையான கவன சிதறுதல்களிலிருந்து தேவ பிள்ளைகளை, திருச்சபை மக்களை, ஊழியர்களை, விசுவாசிகளை, அழைக்கப்பட்டவர்களை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை தேவன் விடுவிப்பீராக. இயேசுவே, இயேசுவே, திருச்சபையை கவன சிதறுதல்களிலிருந்து விடுதலை பண்ணுவீராக. வாயை திறந்து கேளுங்க. என்ன கவன சிதறுதல்களிலிருந்து என்னை விடுதலை செய்யுங்க, என்னை விடுதலை செய்யுங்க. கேளுங்க, கேளுங்க. ஓ ஜீசஸ், ஐ am so distracted. I am so spilled out. சிந்தி போய்விட்டேன் ஆண்டவரே, சிதறி போய்விட்டேன். வேண்டாத பராக்குகளுக்கு இரையாகிவிட்டேன். என்னை நான் மறுபடியும் சிந்தி சிதறி போன இடங்களிலிருந்து பொறுக்கி எடும். கேளுங்க, கேளுங்க. லுக தாரவதன நம ஷபர பலர பலபர கபர பலர. ஜீசஸ், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்திய தேச திருச்சபைக்காய் செபிக்கிறோம். இந்திய திருச்சபைகளுக்குள்ளே ஒருமன ஒற்றுமையை கட்டளையிடும். பிதாவினால் நாட்டப்பட்ட நாற்றுகளைப் போல் கருதப்படுகிற சபைகளிலே ஒருங்கிணைப்பை கட்டளையிடும் ஆண்டவரே. எங்களை கூட்டி சேரும், எங்கள் கண்களுக்கு கலிக்கமிடும். துணிகரமாக துணிகரமாக, முரட்டுத்தனமாக முரண்டுத்தனமாக நாங்கள் ஆண்டவரே சிதறுண்டு இருக்கிறோம். Collect us together, gather us together, Lord. Pick us up all together again from the miry clay and put us on a rock to stay. Grant us new songs to sing unto you, that the infidels may come forward to accept you and praise your name and worship you, Lord. இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை வேளையிலே இந்திய தேர்தலுக்காய் செபிக்கிறோம். 5 மாநில தேர்தலுக்காய் செபிக்கிறோம். தமிழக தேர்தலுக்காய் செபிக்கிறோம். எழுப்புதல் தேசத்தில் பொழுதுபோல் விடியட்டும் ஆண்டவரே, உதிக்கட்டும் அப்பா. அரசியல் வட்டாரங்களிலே, ஆன்மீக வட்டாரங்களிலே, சமுதாயத்திலே, சபைகளிலே உம்மை அறியாத வலதுபுறத்துக்கு இடதுபுறத்துக்கு வித்தியாசம் அறியாத ஏராளமான மலைவாழ் மக்கள் மத்தியிலே இருளிலே கிடக்கும் இந்தியர்கள் மத்தியிலே எழுப்புதல் வெடித்து கிளம்பட்டும் அப்பா. எல்லா சத்துருவின் யோசனை அவமாய் போவதாக, ஆமானின் யோசனை அவமாய் போவதாக, ஆகானின் கிரியை வேர் அறுக்கப்படுவதாக. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்தேர்ச்சியாய் நடந்து கொண்டிருக்கிற எல்லா
ஜெப முயற்சிகள், ஜாமக்காரிகளின் ஜெபம், திறப்பின் வாயில் நின்று போராடுவோரின் ஜெபம், உடைய கண்களிலே இந்தியாவுக்கு இரக்கத்தை பெற உதவியாய் அமைவதாக. இயேசுவே மனமிரங்கும். கொடிய நிர்விசாரம், ஜீசஸ், உப்பு சப்பில்லாத, ருசி இல்லாத, வறண்டு போன வரட்டு கௌரவங்கள்லாம் ஒளிந்து போவதாக, ஒளிந்து போவதாக, ஒளிந்து போவதாக. ஜீவன் ததும்ப ஜீவ தண்ணீருள்ள நீரூற்றுக்கள் எங்கள் இதயத்திலிருந்து பிரவாகித்து ஓடுவதாக. எங்களை மறுபடியும் உயிர்ப்பியும். Add fresh meaning to our Christian endeavor, Lord. Yakura balara hala masha bara balara bala kadirandara balara bala balarigara yakara balara bala. நாமத்தை எங்கள் உள்ளத்திலே தூய்மைப்படுத்திக் கொள்ள கற்றுத்தாங்க. Teach us to sanctify thy name in our hearts. Help us to go past empty traditions, Lord, meaningless seeking after you. வாய் கொழுப்புகளை அறுத்து போடும் ஆண்டவரே, அறுத்து போடும். பொய் நாவுகள் கட்டப்பட்டு போவதாக. தீய விமர்சனங்கள் வேரோடு பிடுங்கி எரியப்படுவதாக. அவர் தம் நிலைகளை உய்த்துணர்ந்து உம்மோடு ஒப்புரவாக, உம்மோடு நல்மனம் பொருந்த தேவன் உதவி தருவீராக. கொடிய பின்மாற்றத்தின் ஆவி இயேசு நாமத்தினாலே வேறறுக்கப்படுவதாக. Outpour a fresh drive and impetus upon the body of Christ to seek after you. எங்கள் மத்தியிலே தொடர்ந்து அசைபாடும். சீட்டு மடியின் மேலே போடப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கிற காலத்திலே ஜெயம் கர்த்தராலே உண்டாகட்டும். குதிரை யுத்த நாளுக்கு இன்னும் ஆயத்தம் பண்ணப்படுகிற ஜெயம் கர்த்தரால் உண்டாகட்டும். காரிய சித்தியை நீர் உண்டு பண்ணும். நீர் தீர்மானித்தவர்களை ஆட்சி பீடத்திலே வையும் ஆண்டவரே. வாழ்வழிக்கும் வார்த்தை நீரே என்பதை மக்கள் அறிய புரிய தன்னார்வமாக தங்களை அர்ப்பணிக்க உதவித்தாரும். திரளான ஆஸ்தி ஒரு மனுஷனுக்கு ஜீவன் அல்ல என்பதை காண்பித்தே வருகிறீர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உடைய முகத்தின் ஒளியை, கிறிஸ்துவின் நற்செய்தியில் இருக்கிற ஒளியை எங்கள் மேல் வீசும். நாட்களை இன்னும் அறிவைத்தாரும். இயேசு நாமத்தினாலே வழி நடத்தும் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். நாம் எரேமியா 33:14 மறுபடியும் வாசிப்போம். The book of Jeremiah, chapter 33, verse 14.
இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். உங்கள் கவனங்களும் உங்களுடைய நாட்டங்களும், உங்கள் கவனங்களும் உங்கள் நாட்டங்களும், ஊர் உலகத்தெல்லாம் இழுத்து வச்சு நான் பேச இஷ்டப்படலை. ஸ்ட்ரெயிட்டாகவே உங்கள் வாழ்க்கையை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் சந்ததியை பாருங்கள். உங்களுடைய நானாவிதமான திட்டங்கள், பயங்கரமாக திட்டம் தீட்டுறீங்க, தீட்டி வச்சுருக்கீங்க. எது சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிலாம் தீட்டி வச்சுருக்கீங்க. இதையெல்லாம் தேவன் எனக்கு எப்படி சொல்கிறாரு? எங்கள் சபை உருப்படணும் ஆண்டவரே, இந்த சபைக்கு தேவன் பாராட்டி கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு ஏற்ற வளர்ச்சி, மகிமை, பேர் பிரஸ்தாபம், தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்க வேண்டிய பணியில் மிகவும் பின்தங்கி இருக்கிறது, மிகவும் பின்தங்கி இருக்கிறது, மிகவும் பின்தங்கி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தையும் ராஜ்ய சிந்தையும் நித்திய சிந்தையும் சொங்கி போன ஒரு சபையாக இருக்கிறது. நீங்கள் உங்களுக்குள்ளே விவாதிப்பதை விட இந்த வார்த்தைகளெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஓய்வே இல்லைலாம் சொல்கிறதெல்லாம் பெரிய அபத்தமான பொய். இருக்கிற ஓய்வில் இதெல்லாம் சிந்தித்து பார்க்கணும். நீங்கள் தான் யூ ஹேவ் டு டேக் மெஷர்ஸ் டு பிரிங் டு யுவர் மெமரி. தேவன் நம்ம மேலே எவ்வளோ கரிசனையாக இருக்கிறார், எவ்வளோ அன்பாக இருக்கிறார், எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறார், எவ்வளோ வரிஞ்சு கட்டிட்டு நிற்கிறாரு. ஆனால் புத்தி கட்ட தனமாக ஆண்டவர் குருட்டு போன விட்டத்தில் தாவன மாதிரி மீட்பை தருவார், மகிமையை தருவார் எண்ணாதீங்க. இந்த வார்த்தை ஒன்று கூட தரையில் எவ்வளோ போடுறதில்ல. இதெல்லாம் பைபிள், இட்ஸ் நாட் அ மேன்ஸ் வேர்ட். நம்மளை தெரிஞ்சுக்கிட்ட நோக்கம் இந்த உலகத்தில் பெயர் புகழை வாங்கிறதுக்கு இல்லை, இயேசுவின் பெயரை உயர்த்துவது. அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா you will go through the hard ways. God will bring you back to the track, provided you also cooperate. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனம் தான். எரேமியா 30ஆம் அதிகாரத்திலேருந்து 34:6 வரைக்கும் நிறுத்தி நிதானமாக வாசிங்க. வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி வாசிங்க. அப்படியே ஒரு கிராஃபிக் பிக்சர் ஆண்டவர் நம்முடைய சபையை பற்றி சொல்லியிருக்கிறார். நம்முடைய சபையை பற்றி தான் இந்த வேத பகுதியில் ஏராளமான தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே சொல்லியிருக்கிறார், புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கிறார். மெய்யாகவே தேவன் தம்முடைய ஜனங்களோடு நடக்கிறார். அவருக்கு தங்களை அர்ப்பணித்து எல்லா சவால்கள், போராட்டங்கள், ஏற்றத்தாழ்வுகள், பண நெருக்கடி, மன நெருக்கடி, சரீர நெருக்கடி, எல்லாற்றின் மத்தியிலும் தேவன் நம்மோடு உலாவுகிறார், நம்மோடு நடக்கிறார். இதெல்லாம் நமக்கு தான், தேவ பிள்ளைகளுக்கு தான் இதெல்லாம் எழுதியிருக்கிறார். இஸ்ரவேலை சுற்றி இருந்த அத்தனை மிடில் ஈஸ்ட் நேஷன்ஸ்க்கு ஆண்டு இதை எழுதலை. அவர்கள் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு ஆபிரகாமி நிமித்தம், ஈசாக்கி நிமித்தம், யாக்கோபு நிமித்தம், குறிப்பாக ஆபிரகாமி நிமித்தம் அவர்கள் இணைக்கப்பட்டதினாலே, ஏசா, யாக்கோபு, ஏசா, ஈசாக்கு, இஸ்மவேல், இவர்கள் நிமித்தம் அவர்களுக்கு அந்த சிறிதான கவனத்தை தேவன் கவனிக்காமல் விடப்போகிறதில்லை. ஆபிரகாம் நிமித்தம் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டப்படும் நிபந்தனைகளோடு. இஸ்ரவேலர்களுக்கும் முரட்டாட்டமாக மறுதலிப்பின் பாதையில் போனவர்களுக்கும் மறுசீரமைவதற்கு ஆண்ட நிபந்தனைகள் ஊடாக தான் ஆண்டவர் மறுவாழ்வை தருவார், முடிவில்லா வாழ்வை தருவார். மற்றபடி ஆபிரகாமின் உடன்படிக்கையை தேவன் உயர்த்தி பிடிப்பார். தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கையை பற்றி நாம் இன்னொரு பகுதியை
வாசிக்கவில்லை. அதுவும் ஏராளமும் தாராளமான பகுதி. இதுவே உங்களுக்கு நான் எவ்வளோ எடுத்து சொல்லிவிட முடியும் என்று திகைப்பு இருக்கிறது. உடுக்கடிச்சு சும்மா நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்கிற வார்த்தை இது இல்லை. இட் ஹேஸ் a prophetic edge, very sharp edge, மிகுந்த கூர் முனை கொண்ட ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இது யார் மதிக்கிறாங்க மதிக்கலை, கேட்குறாங்க கேட்கல, வேணும் வேணாம், அதெல்லாம் பற்றி கர்த்தருக்கு ஒரு பொருட்டே இல்லை. அதை நிறைவேற்றுவார். இதில் சம்பந்தப்பட்டவர்கள் சபலப்படாமல், சலனப்படாமல், சந்தேகப்படாமல், சலிச்சிக்காமல் ஒத்துழைச்சிங்கன்னா சொன்ன பிரகாரமாகவே ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ஊர் உலகத்தில் இயேசுன்னு மக்கள் தெருவாக இயேசுவின் நாமம் முழங்கும். அதுதான் நம்முடைய அல்டிமேட் கால். யூடியூப் ட்ரோவில் சாப்பாடு இதெல்லாம் தான் அல்டிமேட் டேஸ்ட், வேறு லெவல்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்களே. இன்னும் நமக்கு எந்த ஒரு லெவல்லையும் கர்த்தருடைய வார்த்தை ருசி பார்த்த ஒரு அனுபவம் இல்லை, ருசி பார்க்குற அறிவும் இல்லை, ஆசையுமே கூட இல்லை. எல்லாம் துட்டை சுற்றி தான் இருக்குது, பேர் புகழை சுற்றி தான் இருக்குது. யூ ஆர் ரியலி ராங், அப்சல்யூட்லி ராங், அல்டிமேட்லி ராங். இதுக்காக நீங்கள் சபைகளுக்கெல்லாம் வரணும், கர்த்தருடைய பின்னாடி வரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான அதிகாரம் உரிமை இல்லை. ஆனால் வந்துட்டு இதான் சொன்னேன்ல, இதுதான் கர்த்தர் சொல்கிறத மாத்திரம்தான் நான் சொல்கிறேன். இதில் எனக்கு ஒன்றும் வெக்கம் துக்கம் இல்லை, பயம்தான். ஆனால் சிதறுதல், யூ ஆர் ஸோ டிஸ்ட்ராக்டட், ஸ்கேட்டர்ட். இந்த கூட்டம் முடிஞ்சோடனே நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியும், எல்லாமே தெரியாதுனாலும் தெரியும். எங்கே போக போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க, வாட் வில் யூ பி ஃபுல் ஆஃப் டுடே தெரியும். அந்த இடங்களிலே கிறிஸ்துவை முன்னெடுத்து கிறிஸ்துவின் நிமித்தம் ஜாக்கிரதையாக இருப்பீங்களா? தருணம் கிடைக்கும்போது ஆண்டவரை பற்றி சொல்வீங்களா? இல்லை உங்களுடைய சவால்களை ஜெயிப்பதற்கு உலகம், பிசாசு, மாயைக்கு, இருளுக்கு, பொய் பித்தலாட்டத்துக்கு, மாய்மாலத்துக்கு இறையாமல் இருப்பீங்களா? கொடிய சுயநலத்துக்கு இறையாமல் இருப்பீங்களா? இந்த ஒரு நாள் மாத்திரம் உங்களுக்கு சரியான சவாலான நாளாக இருக்கலாம், சோதனை மிக்க நாளாக இருக்கலாம். ஆனால் அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு அர்ப்பணித்தவர்களாக இருப்பீங்களா? நானே கஷ்டப்படுறேன்னு ஒப்பாரி வைப்பீங்களா? அதன் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்தை செய்ய எத்தனை பேருக்கு உதவியாக இருக்க நீங்கள் விட்டு கொடுப்பீங்க? நம்மளை இந்த உலகத்தில் தான் வச்சுருக்காங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொன்ன உபத்திரம் நிறைந்த உலகத்தில் தான் வச்சுருக்கா. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். எரேமியா 23:5 வாசிக்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இது ஒரு சின்ன கிராஸ் ரெஃபரன்ஸ். எதுக்கு? இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஒருத்தனை ராஜாவை கூப்பிட்டுட்டு அவனோட தேவன் எப்படி சம்மந்தம் வச்சுக்கிறாரு, அவனோடு கூட எப்படி உறவு வச்சுக்கிறாரு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒத்தாசைகள் என்ன, அவரோடு கூட இருக்கக்கூடிய வேலைகளை பற்றிய பட்டியல் என்ன, தாவீதுக்கு என்ன வேலை நியமித்திருக்கிறாரு. அவனுக்கு ஒரு நான் நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன், அவன் ராஜாவாக இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தை நீதியும் நடப்பிப்பான். இன்னும் எடுத்தங்கோத்தெல்லாம் யோசிக்க வேண்டாம். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு, நியாயப்பிரமாணங்கள் நிறைவேற்றப்பட்டு, புதிய பிரமாணத்தை ஆண்டவர் தந்து, புதிய ஏற்பாட்டெல்லாம் தந்து இவ்வளோ விஷயங்களை செய்து முடித்திருக்க, ஆதியாமம் தொடங்கி கர்த்தர் வரும் வரையும் எத்தனை பேர், எத்தனை கோடாக்கோடி மக்கள் மத்தியில் விரல விட்டு எண்ணக்கூடிய சொற்பமானவர்கள் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்திருப்பார்கள். அவருடைய வார்த்தை நிறைவேற்றுவார்கள். அவருடைய நாமத்தை புறஜாதிகள் மத்தியிலே பிரஸ்தாபம் பண்ணுவார்கள் என்று தேவன் அறிந்திருக்கிறார். பைபிளை
ரிலிஜியஸ் புக்காக படிக்காதீங்க, மத சம்பந்தமான புஸ்தகமாக படிக்காதீங்க அப்படின்னு தெளிவாக தான் சொல்லிட்டு வரேன். சரித்திர புத்தகமாக படிங்க. நாளாகம்னா டெய்லி நோட்ஸ், டெய்லி செய்தித்தாளை போல் படிங்க. என்றைக்கோ எழுதுனது தான், ஆனால் டெய்லி அந்த செய்தி தான் இன்றைக்கி இன்னும் திரும்பி பிரசரிக்கப்படுது. ஒரே முறையாக எழுதப்பட்டு முற்றிற்று என்று முடித்து வைக்கப்பட்ட வேதம் தான் இன்றைக்கி மறுபடியும் செய்தித்தாளிலே ஹெட்லைன்ஸாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் அன்னைக்கு எழுதுனதுப்பா அப்படின்னு யாரும் சொல்லலை. அன்றைக்கி எழுதுனது தான் இன்னும் நிறைவேறிட்டே இருக்குது. அன்றைக்கும் நிறைவேறிச்சு, அந்த கண்டெம்பரரி டைம்ஸ்லேயும் நிறைவேறிச்சு. தூரமான காலங்களுக்கும் தொலை தூரமான எதிர்காலத்துக்குரியதை எழுதப்பட்டது தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதில் இன்றைக்கி ஏப்ரல் மாதம் 26ஆம் வருஷம் 1ஆம் தேதி நாம் இதை யோசிக்கிறோம். இதெல்லாம் இந்த சபையின் மேலே டால்ரம்ஸ் மாதிரி இப்போ எல்லாம் இந்த தொங்கட்டாலாம் தொங்கிட்டு இருப்பாருங்க. அது மாதிரி கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் உங்கள் மேலே தொங்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100% உண்மை. உண்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. The word of God is hanging over all of your head. You will never go away from it. I am a servant of God. இதெல்லாம் இந்த நிறைவேறுதலை காண உங்கள் ஜீவிதம் ஆண்டவர் கூட்டி கொடுக்குறார். வேறு எதையும் வெட்டி முறிக்கிறல. கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன், என் மூலமாய் தேவ நாம மகிமைப்பட்டது என்பதை நீங்கள் சொல்லுவதற்காக தான் தேவன் உங்களுக்கு இந்த ஜீவனையும் பலனையும் சுகத்தையும் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை என்னன்னு கேளுங்க பிரதர். ஊழியக்காரன் சொல்கிறதெல்லாம் வேத வாக்குன்னு எடுத்துக்கக்கூடாது. நான் அப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்ணதே இல்லை. அந்த எண்ணத்தோடு நான் பிரசங்கம் பண்ணுறதாக இனிமேயும் இல்லை. நான் சொல்கிறது ஒன்றும் நிறைவேறாமல் போகாது, கீழே விழாது. எத்தனை முறை நான் சொல்லியிருக்கேன். அது துணிகரமாக சொன்னதாக கூட உங்களுக்கு தெரியலாம். துடிச்சு தான் சொல்கிறேன். அதனால் எனக்கு ஒரு மேன்மையும் இல்லை, ஒரு குறையும் இல்லை. நான் என்ன சொல்லணுமோ அதை சரியாக சொன்னாலே அதுவே எனக்கு தேவன் தர கூலி. உங்களை பற்றிய நல்வார்த்தை என்ன? மாட மாளிகை கூட கோபுரமா? தட்ஸ் ராங். அந்த கனவோடையே இங்கே துடிச்சிட்டு வராதிங்க. அந்த கனவோடையே உபவாசம் போடாதீங்க. அம்பானி வேர்ல்டு வண்டராக இருக்கணும்னு சொல்லி தான் பெரிய மாளிகை கட்டிக்க 24 மாடி என்னமோ சொல்கிறாங்க. எக்ஸாக்டாக கூட ஞாபகம் இல்லை. அவ்வளோ வித்தியாசம். ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு அதிசயம். அது தேவ சித்தம் அல்ல. அதுவுமே இடிஞ்சு தான் போகுது, அதுவுமே அழிஞ்சு தான் போகுது. பூமியே அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கு. எத்தனை கோடிகளான என்ன? தேவன் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை, மனுஷனை கைவேலை இல்லாத, மனுஷனை கையினாலே கட்டப்படாத நித்திய வீட்டை உங்களுடைய கீழ்ப்படுதல் ஒவ்வொரு கற்களாக, விலையேற பெற்ற கற்களாக தேவனுடைய மாளிகையை கட்டி எழுப்பி கொண்டே இருக்கிறார். Why will you not concentrate on that? ராணி சொல்கிறது போல் அது ஜிம் எலியட்டுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். நான் இயேசுக்காக என்ன செய்கிறேனோ அதுதான் நிலச்சிருக்கும். இயேசுக்காக நாம் செய்கிறதில்ல, தேவன் நமக்கு சொன்னதை, இயேசு சொன்னதை செஞ்சால் தான் அதுதான் நிலச்சிருக்கும். இப்போ இயேசுக்காக எத்தனையோ பேர் செய்கிறாங்க. இதெல்லாம் நான் உங்களை செய்ய சொல்லலையே அப்படின்னு ஆண்டவர் சொன்னால் என்ன பண்ண முடியும்? ஏன் இதெல்லாம் நல்லதா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு பதில் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? தேவன் பதில் சொல்லாத காலம் ஏற்கனவே அவர் நமக்கு பதில் வரலன்னு தியங்கி தவிக்கிறோம். தீர்க்கதரிசி சொன்னோமே, பிசாசுகளை துரத்தினோமே, அதை பண்ணோமே, இதை பண்ணோமே அப்படின்னு போய் பேசும்போது நீங்கள் யாருன்னே தெரியாது, அக்கிரம செய்யக்காரங்கிறாரே. யாரும் தெரியாதுன்னு சொன்னது கூட டீசென்ட் தான். எப்படி மூக்கம் உடைக்கிறார்? நீ அக்கிரம செய்யக்காரன். ஹூ ஆர் யூ? யூ ஆர் அ விக்கெட் பர்சன். ஐ டோன்ட் நோ ஹூ யூ ஆர். இதெல்லாம் நம்ம படிப்பு இதுக்கு உதவி செய்தா? நம்ம படிப்பை தான் இதுக்கு நம்ம உதவியாக பயன்படுத்திக்கிறோமா? மாடு போல் உழைக்கிறோம் கடின சரீர உழைப்பு சம்பாத்தியத்துக்காக. என்ன
அழியாத சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க, உங்களுக்காக மாத்திரமே, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக இல்லாட்டினாலும். வாட் ஆர் த precious things that you have stored up in heaven? திருடன் கண்ணமிட்டு திருடாத எதை பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கீங்க? நாற்பது வருஷமாக சொல்கிறேன், எபேசியர் 2:10, நாம் இன்னின்ன நற்கிரிகளை செய்ய முடியும், கிறிஸ்துவுக்குள்ளே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ரொம்ப சீப்பாக கடவுளோடு பழகாதீங்க. ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தவன் அது பலனை அடையாமல் போகலன்னு போகிறான் வரவங்களாம். இப்போ இந்த தண்ணீர் பந்தல்லாம் அவன் கட்டி போடுறான். ஏதாவது கிறிஸ்தவன் கட்டி போடுறாங்களா? சாதாரணமாக இந்துக்கள் தான் கட்டி நீர்மோர் கொடுக்குறாங்க. கிறிஸ்தவன் கொடுக்குறாங்களா? கொடுக்காம இல்லை. ஆனால் பல இடங்களில் இந்த வெயில் உஷ்ணத்துக்கு who is doing all these things? ஆனால் நான் நீர்மோர் வச்சேன், தண்ணீர் பந்தல் வச்சேன்னு கணக்கு காமிச்சிருக்கிறது இல்லை. ஒருத்தி சேர்த்தா, அவளுக்கு தெரியாமே சேர்த்து வச்சா. ஒரு வருஷத்துடைய முழு சம்பளமுமே அதுக்கு இணை ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு நளதம் என்கிற ஒரு பரிமள தைலத்தை தன்னுடைய ஆத்ம நாயகனுக்காக சேர்த்து வச்சா. அவனுக்கு எல்லாம் அவளை கண்ணா பின்னான்னு யூஸ் பண்ணி வீணாக்கிட்டாங்க. இவனுங்க எவனுமே தகுதி இல்லை. உண்மையான ஆத்ம நாயகன் இயேசுதான் சொல்லி அவர் பாதத்தில் கொட்டினா, கண்ணீரால் நினச்சா, முடியால் தொடச்சா, வீடே வாசனை வீசிச்சு. போகிற இடத்துலாம் அவளை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னு ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசனம் அவளை பற்றி உரைத்தார். சும்மா யாருக்கோ நல்ல பேர் சேர்க்குற ஏதோ கதை அப்படின்னு போயிட்டுருக்கோம். வாட் ஹாவ் யூ கேதர்ட் ஃபார் யுவர் காட், ஃபார் யுவர் ஹெவன்லி பிரைட் க்ரூம்? என்னத்தை சேர்த்து வச்சுருக்கீங்க? என்னத்தை அவர் பாகத்தில் கொட்டுறதுக்கு? என்ன உங்கள் வாழ்க்கையில் கிரீடம் சம்பாதிச்சிட்டிங்க, தலையில் வச்சுருக்கீங்க. அதை பூமியின் ராஜாக்களெல்லாம் அவங்க கிரீடத்தை ஆண்டவர் பாதத்தில் வைப்பதாக வேதம் சொல்லுகிறதே. வாட் யூ ஹேவ், வாட் டு யூ ஹேவ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், இன் யுவர் ட்ரெஷர் செஸ்ட்? அதுக்கு தான் இந்த அழைப்பு. உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தை, இயேசுவை பற்றி, ராஜ்யத்தை பற்றி, வருகை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, மனம் திரும்புதலை பற்றி, நியாய தீர்ப்பை பற்றி சொன்னால் எல்லாம் பறி போயிடும். அதெல்லாம் குண்டு கட்டாக சேர்த்து வச்சு ஆண்டவர்கிட்ட போய் கொடுத்தா அந்த மூட்டையை எடுத்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? வானம் பூமியும் வெள்ளியும் பொண்ணும் அவருடையது, பூமி அது நிறைவும் அவருடையது. He is not after these things. It's only He created them for us. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். 29:10 பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல்வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு இடத்துல போய் அடங்கி நம்மளை உருவாக்குறாரு. எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி இருக்கணும், எப்படி இருக்க முடியும், எப்படி சௌரியமாக இருக்கணும், இயேசு எப்படி உயர்த்த முடியும்னு அவருக்கு தெரியும். 3 எபிரேய பிள்ளையாண்டான்களுக்கு அக்கினி சூளையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவது தான் தேவனை திரு சித்தம். தானியேலுக்கு சிங்ககபியிலே தான் அவரை மகிமைப்படுத்தணும் ஒரு சித்தம். எல்லாரையும் தானியேலா உண்டாக்க மாட்டார். உங்களுக்கு பேர் டேனியலாக இருக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி கவனிக்கவா? காலையில் அதிகாலை ஆராதனை வந்து ஏதோ ஆறுதலாக சொல்லுவாங்களா, ஏதோ ஆசீர்வாதமாக சொல்லுவாங்களா? நீங்களே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான். நீங்கள் மறுபடியும் பிறந்ததே, நீங்கள் பரலோகராஜ்யத்தின் பிரஜையாக இருப்பதே எக்கச்சக்கமான ஆசீர்வாதம் தான். என் நாமத்தினால், அவருடைய நாமத்தினால் நீங்கள் கையில் வச்சா ஒருத்தன் சுகமாறான். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்தலாம். நவமான பாஷை. இதுக்கு மேலே யார் பெரிய பெரிய சொத்து பத்துக்களை, எந்த வல்லரசோ, எந்த பிரிஜிராஜித டாம்பிகமாக பீத்தலாக வாழ்ந்த ராஜவம்சங்களோ பரம்பரைகளோ பிள்ளைகளுக்கு வச்சுட்டு போகிறாங்க? மிஞ்சி போனால் அவங்க சேர்த்து வைக்கிறதுலாம் இந்த காசு, பணம், நகை, நட்டு,
ரியல் எஸ்டேட் தான். அதை வச்சு என்னத்தை செய்ய முடியும்? பிசாசுகளை துரத்த முடியுமா? வியாதியை சுகமாக்க முடியுமா? அது என் பங்கு வரலைன்னு நினச்சே ஒருத்தன் வியாதிப்படுறான். ஒருத்தன் பிடிங்கிட்டு அபகரிச்சுட்டு போய் பொறாமைக்குள்ளாரான், கசப்பாலே சாகுறான், பிபி ஏறுது. When are we going to enjoy the simplicity and the magnanimity of the blessings in God's word? அதெல்லாம் ஏதாவது இழிச்சவான் வருவான். அப்படி தானே சொல்லியிருக்காரு. எல்லாம் இவன் தான், நான் தான் தவம் இருந்து பெற்ற பிள்ளைகளும் ஒவ்வொருத்தரும் மறுபடியும் பிறக்க வச்சு ஒரு பையனும் லாயக்கில், ஒருத்தையும் லாயக்கில். போங்கடா, ஊருக்குள்ளே போங்கடா, தெருவில் போங்கடா, எல்லா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுங்க, என் பந்திக்கு, என் விருந்துக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டவன், நான் மதித்தவன், பத்திரிகை வச்சேன், ஒருத்தன் லாயக்கில், ஒருத்தனுக்கும் மரியாதை தெரியல. இந்த பந்தி சாலை முழுசு நிரப்புங்க. அப்படி தானே சொன்னார். அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. எல்லாம் தேங்கின குட்டையாக மாறிட்டாங்க சபைகளில். கொசு தான் முக்கியது, இன்ஃபெக்ஷன். உங்களை நீங்கள் கண்டுபிடிக்காமல் எங்கேயோ காணா போயிடுச்சு, அங்கே இருக்குது, அங்கே எக்கி பிடிச்சி தூக்குங்கெல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் காணா போயிட்டீங்க. நீங்கள் உங்கள் இடத்துக்கு வாங்க, ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ரபி, நாங்கள் உங்களை தேடணும், எங்கே போயிட்டீங்க? ஐயோ, ஆண்டவருக்கு எம்மாடியோ நம்மளை கவுக்குறானுங்களவங்க. ஆமாம், நீங்கள் ரொம்ப தான் என்ன தேடினீங்க. நேற்றுக்கு நல்லா சாப்பாடு சாப்பிட்டீங்க, அதனால தான் தேடி மூக்க நறுக்குனாரா இல்லையா? என்ன காத்தால் இப்படி உட்காந்துருக்கீங்க? சோத்திரம். Why are you seeking after Christ? Only for something. வசனங்களில் உங்களை கண்டுபிடிக்க முடியலன்னா நீங்கள் குருடர்கள். You are blind. You are. இந்த பூனையும் பால் குடிக்குமா இருந்து உட்காந்துட்டு போகிறது மாதிரி ஒரு ஏமாத்து வேலை. It's not fair. Every time when you read, you meet God. வாழ்வழிக்கும் வார்த்தைகள், ஆவியும் ஜீவனமாக இருக்கிற வார்த்தைகளை தான் வேதத்தில் வாசிக்கிறோம். It is Christ who is alive in these pages. எல்லா தீர்க்கதரிசிகளும் இந்த வேதத்தில் அவங்களாம் செத்துட்டானுங்க, அவங்களாம் கல்லறை தான் இருக்குது. ஆனால் அவங்க வார்த்தை மரித்தும் பேசி கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் உயிரோடு இருந்து கடவுளுக்காக பேசணும். உங்கள் சுய செத்தா கர்த்தர் தான் வெளியே உசுரோடு தெரியணும். Why you get tired? எதுக்கு நீங்கள் சோர்ந்து போவீங்க? எவ்வளோ வேலை கடந்து என்ன சோர்ந்து போவீங்க? பொறுப்பு இல்லாமல் எங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டான், எல்லாம் எங்கள் தலையில் விடிஞ்சிச்சின்னு அப்படின்னு எத்தனை குடும்பங்கள் உலகத்தில் அவதிப்படுறாங்க. நம்மளை பெற்றவர் இதுமா அநாதிய தெருவில் விட்டுட்டு போல. 66 புஸ்தகங்களில், இத்தனை பக்கங்களில், 1189 அதிகாரங்களில் எப்படி நடந்துக்கணும், யாரோட எப்படி நடக்கணும், நான் உங்களுக்கு என்ன வச்சுருக்கேன், என்ன உங்களுக்கு கிடைக்கும், என்ன கிடைக்காது, எல்லாத்தையும் சொல்லி செத்து போய் திரும்பி உயிரோடு எழுந்து என்றென்றைக்கு ஜீவித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம சொல்கிற ஒவ்வொரு அல்லேலியாவும் ஆண்டவர் நக்கல் பண்ணுறதா இருக்கக்கூடாது. நீ கையாளாத சாமின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வேணும்னா ஒருத்தனுக்கு நீதி கிடைக்கணும்னா ஃபொரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி ஒரு காரியம் உண்மையாக பொய்யா நிரூபிக்கிறாங்க. தேவன் நமக்கு வாக்குறுதி பண்ணவே இல்லை, எதுலேயுமே பொய் இல்லையே. என்ன ஒரு அனாலஜி கொடுக்குறாரு. வானம் பூமியும் ஒழிஞ்சு போனால், நட்சத்திரம் இல்லாமல் போனால், நான் சொன்னதை நடக்காமல் போவேன். என்ன இப்படி சொல்கிறாரு பாருங்கள். பின்னும் எரேமியா கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு, அதெல்லாம் உண்டாகாமல் யாராவது செய்ய முடியுமா? அப்படியே உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினால், அப்பொழுது என் தாசனாகி தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும்.
உங்களால் அப்படி ஒருத்தனால் செய்ய முடியாது. அதனால் நான் சொன்னதெல்லாம் அப்படிலாம் நிறைவேறாமல் போகாது. நான் அப்படியே குத்துக்கெல்லாம் உயிரோடு நிற்கிறேன், என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராக நீண்ட ஆயுசுள்ளவராக இருக்கிறேன். எங்கெங்கேயோ என்னை விட்டு தூரமாக போய் மேஞ்ச ஒன்றும் சரியாக ஆகலை, என்கிட்ட வா, பரவாயில்ல, எல்லாம் இழந்தியா பரவாயில்ல. நீ இழந்தது இழப்பதற்காக தான் இழந்த. நான் உனக்காக வச்சுருக்கிற, நீ இழக்க முடியல, உங்கள் கையில் இல்லையே. யோசித்து பாருங்கள் கொஞ்சம் நேரம். இந்த காலையில் நீங்கள் இழக்கக்கூடாது உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது, அது இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியல. இழந்து போகிறத தேடி இழந்து போயிட்டோமேன்னு வரோம். இழக்க முடியாது நமக்குள்ளே இருந்து இதுவரைக்கும் அதை நம்ம ஒரு இழையாக, ஒரு நூலாக, ஒரு பட்டு நூலாக, ஒரு என்ன விதமான உயர்தரமான விஷயமாக நம்ம உபயோகிக்கவே இல்லை. யூ ஹேவ் நாட் யூஸ்ட் யுவர் அனாயிண்டிங், யூ ஹேவ் நாட் புட் யுவர் அனாயிண்டிங் அப்பான் யூ. நீங்கள் உங்கள் மேலே வைத்த அபிஷேகத்தை நீங்கள் உபயோகிக்கலை, வரங்களை உபயோகிக்கலை, அழைப்பின் மேன்மை நீங்கள் மதிக்கலை. இதெல்லாம் ஒரு காரியமாக சும்மா பெட்டியில் வை, அங்கே வை, பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அது என்ன ஆபத்து காலத்து உபயோகமாக இருக்கும், அப்படி தான் எல்லாருக்கும். ஆபத்து காலத்து தான் உபயோகமாக இருக்குது. ஆபத்து காலத்தில் என்ன அரசனும் ஆண்டியுமா வரான்? ஆண்டவர் தான் வர்றாரு. தெரு ஓரத்தினாலும், ஆஸ்பத்திரினாலும், மலைனாலும், மடுவினாலும் யார் வரா? கடவுள் தானே வராரு. அவர் அனுப்பின தூதர்கள் தானே வராங்க. தூதனை போல் வரக்கூடிய சாதாரண ஏதாவது ஒரு காரியம் நம்மளை சேவ் பண்ணுது. நம்முடைய யோகிதை இல்லை. மலையாக நம்பின நம்ம துட்டும் பணமும் பேரும் புகழும் இல்லை. அரசாங்கம் கொடுக்குற செக்யூரிட்டி இல்லை. வாய்க்கும் கைக்கும் எல்லாத்துக்கும் அட்டையை கொடுத்துட்றான். பிரதமருடைய காப்பீடு, முதல்வர் காப்பீடுன்னு. அங்கே போனால் அவன் நாயா பேய அலைகிறான். ஒன்று எவனும் மதிக்கிறது இல்லை ஆஸ்பத்திரியில். எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலை. ஆனால் கர்த்தரை நம்பி ஆண்டவரே ஜீவனை தாங்க, ஆண்டவரே ஜீவனை கூட்டித்தாங்க, சுகத்தை தாங்க, இறக்கம் பாராட்டுங்கன்னா எந்த செல்வாக்கு இல்லாத தேவனுடைய பிள்ளைகளை ஜபம் தான் அநேகரை ஆஸ்பத்திரியில் சுகமாக்குது. பிரைஸ் தி லார்ட். என்ன அறிவு இருக்குது நமக்கு, என்ன பொறுப்பு இருக்குது, என்ன நன்றி இருக்குது, என்ன கமிட்மெண்ட் இருக்குது. என்ன சிபாரிசு பண்ணாலும் ஜீவனை காக்கிறார் அவர் தான், ஜீவனை கூட்டி கொடுக்குறார் அவர் தான், சுகப்படுத்துகிறார் அவர் தான். அந்த வார்த்தையை நமக்குள்ளே சுமந்து இருக்கிறோமே, அதை எப்படி, how do we ever spend it? கர்த்தர் உங்களை பற்றி சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவார். அதை டிஸ்கவர் பண்ணுங்கள். திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுங்கிறது போல யூ ஹண்ட் ஆஃப்டர் தட் ஸ்கிரிப்சர் which God has promised you. அதை விட உங்களுக்கு என்ன வேலைங்க? எல்லாம் செலவழிஞ்சு போயிடும். இன்னும் ஒரே வசனத்தை வாசித்து நான் பந்தி ஆசிரிப்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தையும் யூதா குடும்பத்தையும் மனுஷ வித்தினாலும் மிருக வித்தினாலும் விதைப்பேன். முழுக்க முழுக்க துவக்கத்திலிருந்து முடியும் மட்டும் நரம்பு, தசைநார், எலும்பு, எலும்பின் மஜ்ஜைங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இஸ்ரவேலோடு ஆண்டவர் இருக்கிறார். அவங்க விவசாயத்தோடு இருக்கிறாரு, அவங்களுடைய விஞ்ஞானத்தோடு இருக்கிறார், அவருடைய மெஞ்ஞானத்தோடு இருக்கிறாரு, அதுங்களுடைய மதியினத்தோடு இருக்கிறார், அவங்களுடைய மூர்க்கத்தோடு இருக்கிறாரு, அவருடைய மீறுதலோடு இருக்கிறாரு. என் ஜனம் நான் எப்படி அதுங்களை ஒப்பு கொடுப்பேன்னு வைராக்கியமாக இருக்கிறார். ஆனால் விட்டுட்டு வாங்கங்கிறதுல தான் நிற்கிறாரு. விட்டுட்டு வந்தவங்க கொஞ்சமானாலும் அவங்கள உபயோகிப்பேங்கிறாரு, அவங்கள ஆசீர்வதிப்பேன், அவங்கள பலுகி பெருக பண்ணுவேன். இந்த பகுதியெல்லாம் திரும்பி வாசிங்க. முதல்ல உங்கள் அளவுக்கு இதுலேருந்து என்னெல்லாம் பரிசுத்தம் உங்களோடு பேசுகிறாருங்கிறத உட்காந்து கேளுங்க. இதெல்லாம் புரியலன்னு கந்தாக அந்த எகிப்திய தேசத்து மந்திரி பிலிப்புட்ட சொன்ன மாதிரி சொல்லாதீங்க. சொன்னாலும் பரிசுத்தம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்கள் குடும்பம், நம்ம குடும்ப கதை தான், நம்ம சபை கதை தான் இதில் இருக்குது. உங்களுக்கு அந்த பொறுமை இருக்கா? எனக்கு முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்து சொல்கிறதுக்கு மேட்டர்ஸ் இருக்குது. எல்லாமே இல்லாட்டினாலும் அதை கேட்குறதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கா? 85லேருந்து நான் அப்படியே ஒரு பெரிய கோடு எடுத்து நம்ம சபை வண்டவாளத்துலேருந்து காமிச்சிடுவேன். ஒவ்வொரு குடும்பத்தை பற்றி காமிச்சிடுவேன். சொல்லி காமிப்பேன். அந்த வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு தான் உயிரோடு இருக்கிறேன், என்னை உயிரோடு வச்சுருக்காரு.
எத்தனையோ பேர் என்னை எடுத்துக்கொள்ளுன்னு நான் கேட்டிருக்கேன். உடனே மனம் திரும்பி துக்கப்படுவேன். உசுரை கொடுங்கிறதுக்காக இல்லை. இப்படியே எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஓட்டாண்டிய பிச்சைக்கார மாதிரி ஒன்றும் திருவோட தூக்கிட்டு தான் ஒன்றுமே செய்யலைன்னு வரும். என்னை ஏன் தெரிஞ்சுக்கிட்டீங்க, என்னை எதுக்காக நாம மேய்க்க வச்சுங்க, அதை ஏதாவது ஒன்று எனக்கு புரிகிற மாதிரி நிறைவேற்றிட்டு எடுத்துக்கோங்க. சும்மா அங்கே போனேன் இங்கே போனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் கணக்கு காமிக்க வேண்டாம். உலகம் பிசாசை ஜெயிச்சிங்களா? உங்கள் கூட பழகிறவங்க, உங்களை பார்க்குறவங்க கிறிஸ்துவை பார்க்கணும். இருள் போகணும், சாபம் போகணும், பாவம் போகணும். அவனுக்கு ஒரு பாவம் உணர்வு வரணும். அவன் பரலோகத்தை பற்றி சிந்திக்கணும். ஜெபம் பண்ணுவோம். உம்மை நன்றியோடு பணிகிறோம். இயேசுவே, எல்லையில்லாத வல்லமை மிக்க வேத பகுதிகளை எங்களுக்கு வாக்குறுதியாக அளித்து அவளை நிறைவேற்ற ஒத்த காலில் நிற்கிறவரே, இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் நாளிலே இந்த சந்ததிகள் நிலைத்திருக்கவும் பலத்திருக்கவும் அநேகரை வாழ்விலே நல்வழிப்படுத்தவும் இவளை தெரிந்து கொண்ட நோக்கம் இவர்களிலே நிறைவேறும்படி, அடியேனிலே நிறைவேறும்படி மாறாத வேத எழுத்துக்கள் மேலும் பேசுகிறவரே, நினைவுபடுத்துகிறவரே, எங்கள் பக்கமாய் வலம் வருகிறவரே, எங்களை சுற்றி சுற்றி வருகிறவரே, இந்த கால வேளையில் இந்த பந்தியை சுற்றி நாங்கள் உட்கார்ந்தது ஆண்டவரை அருந்தி எங்கள் மனக்கண்கள் பிரகாசம் அடையும்படி தான் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். பந்தியிலே கையிட்டவனே எனக்கு விரோதமாய் தன் குதிங்காலை தூக்கினான் என்கிற ரகமாக அமரவில்லை. இந்த பந்தியை ஆசிரிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆட்டுக்கு நடத்தத்தால் என்னை எங்கள் ஊரையும் கழுவி சுத்தம் பண்ணும். மகத்துவமான காரியங்களை செய்யும் அப்பா. இயேசுவே, காலங்களை சமயம் ஆளுகிற ஒவ்வொரு வாழ்விலும் எழுப்புதல் பொழுதுபோல் உதிக்கட்டும், பொழுதுபோல் உதிக்கட்டும். Let revival break out in every man, woman's heart, every boy, every girl's heart, Lord Jesus. Thank you. இயேசு நாமத்தில் பிதாவே. விலையேற பெற்ற உண்மையே எங்களுக்கு பலியாய் தந்தீர், காணிக்கையாய் தந்தீர், பிரஜாபதி பிராயச்சித்தமாய் தந்தீர். இந்த பந்தியில் கையிட்ட எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவரே, இரத்தத்தாலே கழுவி தூய்மைப்படுத்துவதுடன் நீர் சம்பாதித்த தெய்வீகம், தெய்வீக ஆரோக்கியம், தெய்வீக வாழ்வு எங்களை நிறைப்பதாக. மறுரூபம் அடைய தேவனுடைய நல்வார்த்தையை நாடி அது நிறைவேறுதலுக்காக ஆவலாய் துடிக்க உதவி செய்யும். இயேசுவே, மனமிறங்கும். பந்தியிலே கைடாத ஒரு காய் செபிக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்று உம்மோடு உடன்படிக்கை பண்ணி பந்தியிலே பங்கு பெற உதவித்தாரும். கடைசி நாள் எழுப்பப்படுவதற்கான தகுதியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள உதவி செய்யும். மீதி துணிக்கைகளான பரிசுத்த ஐக்கியத்தை நினைவு கூறுகிறோம். வான விருந்திலே உம்மோடு பந்தியம் வரும் நாளுக்கான ஆவலை எங்களுக்குள்ளே அனல் மூட்டி எழுப்பும். தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்துக்காய் நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்தை நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டும். இந்த மாதத்துக்குரிய ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தாரும். வாழாமல் இந்த கீழாமல் மேலா இந்த கடன் வாங்காமல் கடன் கொடுத்து இடம் கொண்டு பெருக உதவி செய்யும். விராஜ்யத்தின் விரிவாக்கத்திலே தங்கள் பணிகளை நிறைவேற்ற உதவி செய்யும். திருடன் கண்ணமிட்டு திருடாத அழியாத சொத்துக்களை பரலோகத்திலே சேர்த்து வைக்கும் ஞானத்தை தாரும். இந்த மாதம் நடக்கும் ஊழியங்களை ஆசீர்வதியும். நாளை மறுதினம் இருக்கிற சிலுவை தியான கூட்டத்தை ஆசீர்வதியும். உயிர்த்தெழுதலை நினைவு கூறும் விசேஷமான ஞாயிற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்திலே நடக்கிற ஆண்டவரே தேச தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். 5 மாநில தேர்தலிலே தேவனுடைய ஆளுகை ஒரு முத்திரை பதிப்பாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். எஸ்தர் 9:1 நிறைவேற்றும். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். காலங்கள் சமயங்கள் மாறத்தான் செய்கின்றன, ஆட்சிகள் மாறுகின்றன. ஆனால் நீரோ மாறாதவராக இருக்கிற அழியாத நித்திய ராஜ்யத்துக்குரியவைகளை நித்தமும் தேட அருள் தாங்க. எல்லாம் கேட்டு பழகி எதுவுமே எங்களுக்கு ஆண்டவரே ஆபத்து காலத்திலே உதவாமல் போய்விடாதபடி எங்கள் ஆத்மாக்களை குறித்த ஈடேற்றத்திற்கான உத்தரவாதத்தை நாங்கள் சிறுமையற்கொண்டு நடைமுறைப்படுத்த உதவித்தாங்க. ஜீசஸ், டச் எவ்ரி மேன், உமன், பாய், கேர்ள். தேங்க்யூ லார்ட். கொடிய சீதோஷ்ண
சீதோஷ் நிலை நேரத்தில் யாரும் வியாதிப்படாதபடி காத்துக்கோங்க. சோதரன் ஆண்டவரே ஃப்ரெடியுடைய அம்மா நிர்மலா அவர்களுக்காக செபிக்கிறோம். உங்களுக்கு ஜீவன் பலன் சுகத்தை தாங்க. உங்களுக்கு ஆண்டவரே சுகர் லெவல் நார்மலாக ஜெபிக்கிறோம், பிபி நார்மலாக ஜெபிக்கிறோம். அவருடைய இதயத்தை பாதுகாத்துக்கோங்க. இந்த நெருக்கடி நேரத்தில் உங்களுடைய மகனோடு கூட இருப்பீராக. மருத்துவர் கண்களிலே ஆண்டவரே தயை கிடைக்க அவங்க கரிசனையாக நிபுணத்தோடு பார்க்க உதவி செய்யும். வாழ்வழிக்கு வார்த்தை சமயத்துக்கு மாத்திரம் தூரத்துக்கு தேவனாக இருக்கிறீர். வக்கம்பட்டிக்கு நாங்கள் அனுப்புகிறோம். இல்லை திண்டுக்கல் எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்களோ அங்கே அனுப்புகிறோம். ஆண்டவரே இயேசு நாமத்தினாலே புது பலன், புது சுகம், புது ஜீவனை தருவீராக. ஆண்டவரே நேற்றைய தினத்தில் இல்லை முந்தின தினத்தில் ஏற்பட்ட விபத்தில் ஆண்டவரே சிக்கின ஃப்ராங்க்லினையும் மனைவி பிள்ளைகளையும் அவங்க மாமனாரையும் பாதுகாத்துக்கோங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட எல்லா பாதிப்பிலிருந்து விடுதலை தாங்க. கர்த்தருடைய காரியம் ஆண்டவரே அவர்கள் வாழ்விலே வெளிப்பட நாங்கள் செபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். வந்திருக்கிற யாருடைய விண்ணப்பங்களையும் நீர் மன்றாட்டையும் கேளும். ஒவ்வொருத்தரும் குறித்ததை நிறைவேற்றும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். துதிகளை பாதத்தில் வைக்கிறோம். ஜெபம் கேளும். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்ப அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராக இயேசு அருளும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யோன்யம் ஐக்கியமும் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வருகை மட்டுமாய் இருப்பதாக. அல்லேலூயா.